பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியனோட குடும்பத்தாருங்க அம்மாச்சியோட பிறந்த நாளுக்கு வரங்க வரும்போதே மேலத்தாளத்தோட பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இதெல்லாம் பார்த்த உடனே சக்திவேல் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மாறி இருந்துட்டு, அக்கா இங்கே பார்த்தீங்களா என் புருஷன் மூஞ்சில் எள்ளு வெடிஞ்சிட்ருக்கு, உங்கள் புருஷன் மூஞ்சில் கொள்ளு வெடிஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் இப்படி முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் இருந்துட்டு குமர்வேல் கிட்ட என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, வருவாங்க வந்து பாராட்டிட்டு மட்டும் போவாங்கன்னு நான் பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு கிட்ட நெருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஊர்வலம் போகிற மாதிரி இருக்குது, அதனால் என் ஆத்தாவோட 75வது பிறந்த நாள் குத்தோட்டத்தோட ஆரம்பிக்கணும், நல்லா டான்ஸ் போடுற மாதிரி வாசிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி வாசிக்கிறாங்க. நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மட்டும் ஆடிட்டுருக்கேன். டேய் மாப்பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் செந்திலையும் கூப்பிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. பாண்டியன் ஏதாச்சும் சொல்லுவாரன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. எங்கள் பர்மிஷன் தான் கொடுங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக குத்தாட்டம் போட்டு பயங்கரமாக களை கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அம்மான்னு சொல்லிட்டு நம்ம கோமதி போக போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சக்திவேல் இருந்துட்டு பூச்சிக்கு நேரமாச்சு பாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அம்மாச்சியை வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெத்த பொண்ணையும் அம்மாவையும் பிரித்து வச்சு இவெல்லாம் என்னத்தை சொகத்தை கண்டானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் சக்திவேலை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இவரெல்லாம் இப்படி பண்ணுவார், நாங்களாம் எதிர்பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்தோமா பார்த்தோமா போனோமோன்னு தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு அடுத்து தான் மீனாவோட அப்பா இருந்துட்டு இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போகிறோமா, இல்லை நம்மளும் போய் சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாமின்றது எல்லாருக்குமே பொதுவானதான், அதனால் வாங்க நாமளும் சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ணுற நேரம் மணி அடிக்கிற சத்தத்தோட நம்ம பழனிக்கு சாமியும் வந்துடுது. சாமியாட்டம் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. இதை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அம்மாச்சி இருந்துட்டு நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட கேட்கவும், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு, எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் எனக்கு படையல் போட்டு, ஆனால் என்னை வந்து எட்டி பார்க்கணுன்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லை. அடுத்த வருஷம் இதே நாளில் எனக்கு 2 குடும்பமும் சேர்ந்து வந்து படையல் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சக்திவேல் இருந்துட்டு என்னடா நாடகம் ஆடிட்டுருக்கியா, அடித்து மூஞ்ச வாயெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் உடம்புல வந்துட்டு இருக்கிறது நம்ம ஐயனார், இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து நம்ம சக்திவேலை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு குழலையோட குழந்தைய வாங்கி வச்சு நின்றுட்டுருக்காங்க. செந்தில் இருந்துட்டு மீனாவுக்கு விபூதி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மீனாவே தான் நெத்தியில் விபூதியை வச்சுக்கிறாங்க. செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜியை கதிர இருந்துட்டு நீ விபூதி வாங்கிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் கையில் பாப்பா இருக்குது, நான் எப்படி விபூதி வாங்க முடியும், நீயே வச்சு விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கதிரும் ரொம்பவே சந்தோஷமாக ராஜியோட நெத்தியில் விபூதியை வைக்கிறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு மாமா எனக்கும் நீங்கள் விபூதி வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்கவும், சரவணன் இருந்துட்டு தான் கையில் இருக்கிற விபூதியை எடுத்து தங்கமயில் கிட்ட கொட்டி விட்டுடுறாங்க. எல்லாருமே தங்கமயிலவே பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தங்கமயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 2 குடும்பமும் இவ்ளோ சந்தோஷமா, ஒத்துமையா அம்மாச்சியோட பிறந்தநாள நடத்துறது இப்ப வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா பக்கத்துல போக முடியலையேன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்கவும், அதுக்கு அடுத்து தான் நம்ப இப்படியே ஒதுங்கி நின்னுட்டுருக்க போறோமா, இல்ல அம்மாச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறோமான்னு சொல்லிட்டு குழலி வந்து கேட்கவும், அதில என்ன சந்தேகம்? அம்மாச்சிய பார்த்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு தானே நம்ம இங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா அது எல்லாமே நடக்கும். நடக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "டேய் டேய் என்னடா சொல்லி கூட்டிட்டு வந்த? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கதிர வந்து சமாதானம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "என்னாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. சரி அண்ணன் அது எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வடிவுக்கிட்ட சொல்லி அப்பச்சிக்கு வாங்கின அந்த நகையை வந்து எடுக்க சொல்கிறாங்க. 12 பவுன் நகை 75வது பிறந்த நாளுக்கு 75 பவுனில் தான் நகை எடுக்கலான்னு பார்த்தோம். உங்கள் கழுத்து தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 12 பவுனில் நகை எடுத்திருக்கோம் அப்படின்னு மாறி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருக்கிட்டேயும் அந்த செயினை வந்து காட்டுறாங்க. எங்கள் அம்மாவுக்காக நாங்கள் 12 பவுனில் செயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாச்சி கிட்ட வடிவு இருந்துட்டு, என்னத்தை இந்த சங்கிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு குத்துன மாதிரி இருக்குது, எனக்கு எதுக்குமா, ஏற்கனவே நான் செயின் மோதிரம் எல்லாமே போட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், கழுத்தை ஃபுல்லாக நகை இருக்கணும், இந்தாங்கத்தை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாச்சிக்கு போட்டு விடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பழனியும் சுகன்யாவையும் வந்து கூப்பிடுறாங்க. சுகன்யா இருந்துட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வந்தது அக்காவோட, ஆனால் இங்கே வர்றது அண்ணனுங்களோடைய, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வாங்க துப்பு இருந்துச்சா? இல்லை இல்லை, அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க போடுறாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒன்றும் உங்கள் கௌரவம் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் பழனி இருந்துட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க கொடுக்குற கிஃப்ட்டையும் வாங்கிக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதியும் அவங்க வீட்டாளுங்களையும் பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டேன்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கோமதி இருந்துட்டு, இருடா இன்னும் அங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் முடிச்சுட்டு போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க மேலே மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு, கொஞ்சம் பொறுமையேறிடா, எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க, வந்தவங்க சொல்லிட்டு போகட்டும், வேணும்னா நம்ம கடைசியாக கூட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து ஒதுங்கியே நின்றுட்டுருக்காரு. அவங்க ஒதுங்கி நிற்கிறத பார்த்து நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கெடா வெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது, பரிசு கொடுத்தவங்க எல்லாருமே போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட்றதுக்காக ஆளுங்களையும் அனுப்பி விடுறாங்க. குமார் அந்த பக்கமாக போயிட்டுருக்காரு. ராஜி இருந்துட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, அம்மாச்சிக்காக நாங்கள் வழியில் வாங்கிட்டு வந்திருக்கோம், வழியில் நாங்கள் அம்மாச்சிக்கு கொடுக்கணும், போய் கொடுக்க வேண்டியதானே, அங்கே மேலத்தாளத்தோடு எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி போய் கொடுக்க வேண்டியதுன்னு உங்களை வாங்கன்னு சொல்லி வர வச்சுங்க, அதோட கம்மனை வந்து ஒரு மணின்னு பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்லிடுறாங்க. இவன் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கான், பழையபடி இவன் மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் நினைக்கவும், அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் நம்ம பாண்டியனோட குடும்பம் அம்மாச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்களா, இல்லை கிஃப்ட்டை தான் கொடுக்க போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.